Please subscribe Sadhguru Sai Creations. ஸோ யாருக்கெல்லாம் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது, ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா ஒபிசிட்டி, உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரியான உணவுகள் எடுத்தால் இதயம் பலம் பெறும் அப்படின்னு சொன்னால், ஸோ ஹார்ட் மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும், ஸோ பிளட் சர்க்குலேஷன் நார்மலாக இருக்கிறதுக்கும் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா, உங்களுக்கு இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது, ஹார்ட்டில் பிளாக் இருக்குது, இல்லை ஸ்டண்ட் வச்சுருக்கோம், இல்லை ஆல்ரெடி பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்கோம், காலையிலையோ இல்லை இரவு நேரத்துலையோ ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்நீரில் கலந்து ஒரு மாதமோ இல்லை 48 நாட்களோ நம்ம தொடர்ந்து எடுக்கும்போது சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஸோ இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்போ பரவலாக நிறைய பேருக்கு வந்துட்டுருக்குங்க. நம்ம இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்கள் என்ன, எந்தெந்த மூலிகைகள் நம்ம எடுத்துக்கலாம், யாருக்கெல்லாம் இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்தோம்னா நார்மலாக தானே இருந்தேன்னா, ரெகுலராக எல்லா ஒர்க் அவுட்ஸும் கரெக்டாக பண்ணுறேன், ஃபுட்டு டயட் எல்லாம் கரெக்டாக எடுக்கிறேன், எனக்கு எப்படி இந்த ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறோம். இதை தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு ஏற்கனவே சில டிசீஸ் நம்ம பாடியில் இருக்குது, ஸோ அது இதயத்தை தாக்க வாய்ப்பு இருக்கா, ஸோ அதை பற்றின ஒரு அவேர்னஸ் எல்லாருக்குமே வேணும். ஸோ யாருக்கெல்லாம் இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது, ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல உங்களுடைய சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாளாக உங்களுக்கு சர்க்கரை நோய் இருந்துச்சுன்னா அவர்களுக்கு இதயம் தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அடுத்ததாக கொலஸ்ட்ரால் லெவலுங்க. இதுதான் இன்றைக்கி பெரும்பாலும் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான, ஸோ கொரோனரி ஆர்டரி டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, CAD வர்றதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா கொலஸ்ட்ரால். ஸோ நம்ம உடலில் முக்கியமாக இந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகரிக்கும் பொழுது உடலில் எப்போதுமே நிறைய ஆர்கன்ஸ் வந்து பாதிக்கப்படுது. அதில் முக்கியமாக இதயம். ஸோ இதயத்தோட மசில்ஸ், த கார்டியாக் மசில்ஸ் வந்து நமக்கு வீக் ஆகும்பொழுது தான் அதோட பம்பிங் கெப்பாசிட்டி நமக்கு குறைய ஆரம்பிக்குது. அடுத்தது பிளட் சர்க்குலேஷன் குறைய ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு இஸ்கீமிக் ஹார்ட் டிசீஸ் மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது. உங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை குறைக்கிறதுக்கான வழிமுறையை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அதுலேயும் முக்கியமாக இந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவலை செக் பண்ணிக்கோங்க. ஸோ பேட் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் நமக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்பொழுதுமே நம்மளுடைய LDL லெவல் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கணும். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி, உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். ஏன்னா இதயம் தொடர்பான பிரச்சனைகள் எப்படி நமக்கு உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, இப்போ வந்து நீங்கள் 90, 100, 110 இந்த மாதிரி உடல் எடை ரொம்ப அதிகமாக இருக்கீங்க, ஒபீஸான ஒரு பர்சன் அப்படின்னா ஹார்ட்டோட பம்பிங் கெப்பாசிட்டி குறையிறதுக்கு நிச்சயமான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் நம்ம கவனமாக பார்த்துக்கணுங்க. இந்த மாதிரியான உணவுகள் எடுத்தால் இதயம் பலம் பெறும் அப்படின்னு சொன்னால் என்னென்ன உணவுகள் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அப்போது உணவுகளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவனாய்ட்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள், பாலிஃபினால்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கணும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கக்கூடிய உணவுகள், இதை தாண்டி ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள். ஸோ இந்த மாதிரியான உணவுகள் தான் இதயத்திற்கும் இதய தசைகளுக்கும் ரொம்ப நல்லது. அப்போ இந்த மாதிரி உணவுகளை நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிடணும். ஸோ எதுலலாம் இது அதிகமாக இருக்குது? ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸில் அப்படின்னு பார்த்தோம்னா மாதுளை ரொம்ப சிறப்பானது. மாதுளை வீட்டுக்கு இது ரொம்ப நல்லதுங்க. ஸோ தவறாமல் நீங்கள் மாதுளை தினந்தோறும் எடுத்துக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் நம்ம திராட்சை, ஸோ நல்லா கொட்டையோடு இருக்கக்கூடிய பன்னீர் திராட்சை, அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா உலர் திராட்சையை கூட நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா அத்திப்பழம். ஸோ இந்த அத்திப்பழம் ரெகுலராக நீங்கள் எடுக்கலாம். இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸில் அத்திப்பழம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ உலர்ந்த அத்திப்பழம் எடுக்கிறதும் நம்மளுடைய உடலுக்கு இது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். இதய தசைகளை வலுப்படுத்துவதற்கு இது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் முக்கியமாக டேட்ஸ். ஸோ டெய்லி வந்து 1 இல்லை 2 டேட்ஸ் கண்டிப்பாக எல்லாருமே எடுத்துக்கணும். ஸோ சுகர் பேஷண்ட்ஸை தவிர மற்றவங்க எல்லாருமே டேட்ஸ் எடுத்துக்கலாம். அது கிட்ஸுக்கு நீங்கள் ரெகுலராக டெய்லி கொடுங்க. ஸோ ஹார்ட் மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும்,
ஸோ பிளட் சர்க்குலேஷன் நார்மலாக இருக்கிறதுக்கும் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கணும். முக்கியமாக இதில் தவிர்க்க வேண்டிய உணவுகள்னால் அதிகமான புளி சேர்த்து சாப்பிட்றீங்க. ஸோ புளி சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போது பிளட்டில் டாக்ஸின்ஸ் நிறைய அதிகமாகும். ஸோ பிளட்டோட விஸ்கோசிட்டி அதிகமாகும்போது ஹார்ட்டோட பம்பிங் கெப்பாசிட்டி நமக்கு குறைய ஆரம்பிக்குது. அதனாலேயும் நமக்கு இதயம் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். அதிகமான உப்பு சேர்த்து சாப்பிட்ற உணவுகள், நான்வெஜ் நிறைய சாப்பிட்றீங்க, இந்த மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸ் இருந்தாலும் அதை கொஞ்சம் நம்ம மாற்றிக்கணும். அடுத்து முக்கியமாக ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன். ஸோ அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்மளுடைய இதயத்தை அது பாதிக்கும். ஸோ ஹார்ட் பீட் வந்து இர்ரெகுலராக ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இசிஜி எடுத்து பார்க்குறீங்கன்னா அதில் நமக்கு பீட்ஸ் வேவ்ஸ் வந்து எல்லாமே மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ரொம்ப கவனமாகவும் இருந்துக்கணும். ஸோ இதில் நம்ம சித்த மருத்துவத்தில் எடுக்கக்கூடிய மருந்துகள், இந்தந்த மூலிகைகள் எல்லாமே ஜென்ரலாகவும் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது, ஹார்ட்டில் பிளாக் இருக்குது, இல்லை ஸ்டண்ட் வச்சுருக்கோம், இல்லை ஆல்ரெடி பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி நபராக இருந்தீங்கனாலும் ஜென்ரலாகவே இது இதயத்தை பாதுகாக்கக்கூடிய மூலிகைகளாக எடுத்துக்கலாம். ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா சிற்றரத்தை. இந்த சிற்றரத்தை அப்படின்னு சொல்கிறது நல்ல ஒரு கார்ப்புத்தன்மை, வெப்ப வீரியம் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. இந்த மூலிகை பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே நம்ம உடலில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கக்கூடியது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நுரையீரலில் இருக்கக்கூடிய நாட்பட்டு இருக்கக்கூடிய தேங்கி இருக்கக்கூடிய நம்மளுடைய சளியை வந்து வெளியேற்றக்கூடியது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா சிற்றரத்தை ரொம்ப முக்கியம். அதாவது உடலுக்கு உஷ்ணத்தன்மையை தரக்கூடியது. நரம்புகள், இதய தசைகள், இப்போ லிவரில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அதை சரி செய்கிறதுக்கு சிற்றரத்தை நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த சிற்றரத்தை சூரணமாகவே நமக்கு கிடைக்குது. ஸோ இதை நம்ம பயன்படுத்தும் பொழுதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ வெந்நீரில் கலந்து இதை எடுத்துக்கிட்டே வரணும். ஸோ காலையிலும் இரவும். இல்லை நான் ஜென்ரலாகவே இதை நம்ம எடுக்கலாமா கொலஸ்ட்ரால் லெவல் குறையிறதுக்கு அப்படின்னா தாராளமாக இந்த சிற்றரத்தையை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ ரெகுலராக இந்த சிற்றரத்தை காலையிலையோ இல்லை இரவு நேரத்துலையோ ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்நீரில் கலந்து ஒரு மாதமோ இல்லை 48 நாட்களோ நம்ம தொடர்ந்து எடுக்கும்போது இதய தசைகளோ இல்லை இதயத்தில் நமக்கு வந்து அடைப்பு இல்லாமல் இருக்கும், இல்லை ஏற்கனவே நான் பிளட் தின்னர்லாம் சாப்பிட்டுட்ருக்கேன்னு சொல்கிறவங்களும் இந்த சிற்றரத்தை சூரணத்தை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்த 2வது முக்கியமான மூலிகை அப்படின்னு பார்த்திங்கன்னா கருந்துளசி. ஸோ துளசியை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ கார்டியோகிளைகோசைட்ஸ் இதில் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. இதய தசைகளை பாதுகாக்கிறதுக்கும் இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதற்கும் இது ரொம்ப முக்கியமானது அப்படின்னா கருந்துளசி. ஸோ ரெகுலராக நம்ம கருந்துளசியும் பயன்படுத்தலாம். இது எப்படின்னா நம்ம துளசி விதைகள் இருக்குது பாருங்கள், இதையும் நம்ம தண்ணீரில் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். இல்லை கருந்துளசி இது வந்து பவுடராக இருக்கும். ஸோ கருந்துளசியோட நெல்லி பவுடர், ஸோ 100 கிராம் நமக்கு கருந்துளசி பவுடர் இருக்குன்னா 50 கிராம் அளவுக்கு நெல்லி பவுடர் 2 மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம குடிச்சிட்டே வரலாம். ஸோ கருந்துளசியும் நம்ம நெல்லி பவுடரும் ஸோ ரெண்டுமே ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம குடிச்சிட்டு வரும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள், முக்கியமாக இந்த பேட் கொலஸ்ட்ரால், ஸோ ஃபேட்டி லிவர் இருக்குனாலும் இந்த கருந்துளசியும் நெல்லியும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஸோ ரெகுலராக இதை நீங்கள் எடுத்துக்கிட்டே வரும்பொழுது இது எந்த டைமில் எடுக்கலாம்னா காலையில் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி எம்டி ஸ்டொமக்லேயே குடிச்சிட்டு வரலாம். ஏன்னா கருந்துளசியும் நெல்லியும் பார்த்திங்கன்னா நிறைய குணங்கள் இதில் இருக்குங்க. நம்ம உடலில் தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றவும், அல்சர் தொடர்பான பிரச்சனை இருக்கா அதை நமக்கு வெளியேற்றவும் பயன்படுது. ஸோ இது எல்லாமே நீங்கள் ரெகுலராக எடுக்க ஸோ உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும், இதயம் நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். அடுத்து முக்கியமாக உணவில் நம்ம எப்பொழுதும் சேர்க்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ இஞ்சி எடுத்துக்கலாம், பூண்டு நீங்கள் பயன்படுத்தலாம், மஞ்சள், லவங்கப்பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஓமம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம உடலில் இதய தசைகளை பலப்படுத்தக்கூடியது. ஸோ தேவையில்லாத கழிவுகள் உடலில் இருக்குன்னா அதை வெளியேற்றும். ஏன்னா கழிவுகள் இருக்க தான் நம்ம ஹார்ட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா லோடு மாதிரி. ஸோ அதை பம்ப் பண்ணி நம்ம உடல் முழுவதும் நமக்கு அந்த பிளட்டை வந்து சர்க்குலேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கும். ஸோ அதனால் இந்த பிளட் தின்னர்ஸ், இந்த பிளட் பியூரிஃபையர் எல்லாமே நம்ம உணவில் எடுக்கும்பொழுது இதய தசைகளும் நமக்கு பலமாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு இதயம், நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னா நீங்கள் இதற்கு ரெகுலராக என்ன பண்ணலான்னா செம்பருத்தி, சங்குப்பூ, ரோஜா இதழ்கள் இது எல்லாமே சேர்த்து நம்ம டீ மாதிரி குடிச்சிட்டு வரலாம். ஸோ இது 3மே இதய தசையை வளப்படுத்தக்கூடியது. இப்போ இந்த 3 மலர்களும் சேர்த்து அந்த பன்னீர், ரோஜா இதழ்கள் இருக்கு இல்லையா, ஸோ இதுவும் நம்மளுடைய இந்த சங்கு புஷ்பம் இது எல்லாமே சேர்த்து நம்ம டீ மாதிரி குடிக்கலாம். ஸோ 3ம் நல்ல உலர்ந்த நிலையிலே இருக்கும். ஸோ
ஸோ அதை நம்ம டீ மாதிரி குடிச்சிட்டு வரும்பொழுதும் ஹார்ட் மசில்ஸ் நமக்கு நல்லாவே ஆக்டிவ் ஆகுங்க. ஸோ அது சடனாக நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருது, இதய தசைகளை பாதுகாக்கணும் அப்படின்னா ஸோ என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மருந்துகளை இந்த பதிவில் பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.